கச்சா எண்ணெயை சேமித்து வைக்கக்கூடிய அந்த பெரிய சேமிப்பு கிடங்குகள் இருக்கு இல்லையா, குதம்பைகள், அதன் மேலே குறி வச்சு அடித்து அந்த பைப்பெல்லாம் எரிஞ்சு அதுதான் வந்துட்டு ஒரே கரும்புகை மண்டலமாக எக்கனாமிக் டார்கெட்டை குறி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அதோடு சேர்த்து ஈரானை வந்துட்டு அடிக்கிறதுக்கான உள்திட்டத்தை அவன் நடைமுறைப்படுத்துகிறான். இப்போ வந்துட்டு அந்த தலைமையை மாற்றணும்னு சொல்லிட்டு தலைமையை அழித்தான். அடுத்தபடியாக இப்போ வந்துட்டு ஸ்கூல் பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இல்லை, 5-6 இடங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேலேயே தொடர்ந்து கொண்டு போட்டான். இப்போ அந்த எண்ணெய் குதம்பைகள் எல்லாம் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. அடித்து இது பண்ணுறது எக்கனாமிக் அஃபென்ஸு. அதாவது எந்த விதத்துலையும் வந்துட்டு இவன் இயங்கக்கூடாது அப்படின்றது லிட்டரலாக சொல்லப்போனால் ஈரானை அடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்துட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறைவேற்றிருக்கு. இப்போ அந்த எண்ணெய் குழம்பையில் கிட்டத்தட்ட ஈரானோட மொத்த எக்கனாமிக்லேயே அந்த கச்சா எண்ணெயை நம்பி தான் சார் இருக்குது. இப்போ அந்த இடங்களை குறிவைத்து அடித்தா ஈரான் வந்து அடுத்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடிவாங்க நடந்து. ஏன் அந்த இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த அசட்ஸ் மேலாம் அடிக்கிறதுக்கு எண்ணெய் விலையெல்லாம் உயருது, இதெல்லாம் தாங்கிக்கணும். ஏன்னா உலகத்தோடைய பாதுகாப்பாக இந்த சட்டம் போடுறாரு அவர். யார்? ட்ரம்ப், அந்த லூசு சொல்கிறாங்க. பிஜேபி எம்பிக்கெல்லாம் சொல்கிறாங்க சார், உலகத்தில் எவ்வளோ போர் நடந்தாலும் இந்தியா அமைதியாக இருக்குன்னா இங்கே தலைகுனியாத ஒரு தலைவர் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறனால தான் இந்த இந்தியாவோட அமைதி இப்போ வரைக்கும் நல்ல காரணம். இந்தியா எங்கே போயிட்டு எதை வாங்கணும் அப்படின்றது எப்படி அமெரிக்கா சொல்ல முடியும்? தங்க வியாபாரம் பண்ணுறான்ல, அதே தங்கத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் விலையேற்றுறான்ல, அதே மாதிரி மோடியும் செய்கிறாரு. இந்த சாதாரண மக்கள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குனியக்கூடாது, தலை குனியலாம். சைனா பிஎம் சொல்லியிருந்தார் சார், இதுதான் சரியான நேரம். இந்தியா சைனா போன்ற நாடுகள் தன்னோட கரன்சியில் வியாபாரம் பண்ணி நம்ம நாடு அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு இதுதான் சரியான நேரம். சைனா பிஎம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சீனாவெல்லாம் ஒரு யோக்கியதையற்ற நாடு, நான் உதவுன்னு சொல்லிட்டு நீ என்ன பிடிக்கிட்டேன், நீ அங்கே போயிட்டு உனக்கு நான் பாதுகாப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காந்து. ஏன்னா அது கிராமத்தில் இருக்கிற அறிவு கூட உங்களுக்குலாம் இல்லை, முட்டா பயலுகளா. ஈரான் வந்து இப்போ அமெரிக்கா இந்த பக்கம் அடிக்குது, இஸ்ரேல் இந்த பக்கம் அடிக்குது, எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது ஒரே நாடாக தனியாக நிற்கிது. சரி, இது மட்டும் தான் வந்துட்டு ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டு. தியோக்ராட்டிக்னா மதவாத நாடு யார்? ஈரான். மற்றதெல்லாம் ராஜா நாடு. இஸ்ரேலுக்காக நாங்கள் யாரும் சாக முடியாது, இஸ்ரேலுக்காக நம்ம ராணுவ வீரர்கள் ஏன் சாகணும் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். அவர் வெளியே தூக்கிட்டு போன காட்சிகள்லாம் வெளியே வந்துச்சு. உண்மையிலே அமெரிக்க ராணுவ படையினர் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. காசால வந்துட்டு அவ்வளோ பெரிய அழிவை இஸ்ரேல் செய்யும் போது அமெரிக்காலெல்லாம் கடும் எதிர்ப்பு எழுந்துச்சு. அதையும் தாண்டி அவங்க அழிச்சிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். இது வரைக்கும் ஒரு 70-75 பேரை பாலஸ்தீனர்களை வந்து கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. பொண்டாட்டியை மறக்கிறது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? அவனுக்கு அப்படி ஒரு வரம் கிடைக்கலன்னு தவிக்கிறானுங்க. அது உனக்கு தானா கிடைச்சிருக்கு, அது அப்படியே நீ மெயின்டைன் பண்ணிக்க. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் வார், அதாவது நாளுக்கு நாள் வந்து ஈரான் வந்து மற்ற எல்லா நாடுகள் மேலே அதிக தாக்குதல், இஸ்ரேல் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திருந்தாங்க. இன்னைக்கு ஈரான் மேலே திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்னைக்கு ஈரான் மேலே அவ்வளோ அட்டாக் நடந்திருக்கு. ஈரானில் ஒரு சில பகுதிகளில் முழுவதுமாக கரும்புகை சூழ்ந்திருக்கு. அதாவது அவங்க வந்து போர் அபாய சங்கு வந்து எழுப்பியிருக்கிறாங்க. ஈரானோட நிலைமை என்ன, எந்த மாதிரி இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்? அவங்க தான் போன சனிக்கிழமைக்கு இல்லாத அது முந்தின சனிக்கிழமையிலேருந்துட்டு தொடர்ந்து ஈரானை குறி வச்சு தாக்குறாங்க. தாக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அங்கே அணு ஆயுதமும் இல்லை, அங்கே அணு உலையும் இல்லை, அங்கே அணு ஆராய்ச்சி மையங்களும் இல்லை. நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தலைவருடைய அந்த பங்களா மேலே போட்டு குண்டை போட்டு மொத்தமாக அவருடைய குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. இப்போ மிஞ்சினவர் தான் இப்போ தலைவர் ஆகியிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அதே நாளில் ஒரு ஸ்கூல் மேலே குண்டு வீசிச்சு இஸ்ரேல். 165 பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு. நான் வரிசையாக அடிக்கிட்டு அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அது உலக அளவில் பிரச்சனை. அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்ன இடத்துக்கு வரணும் அப்படின்னோம்னா, கச்சா எண்ணெயை சேமித்து வைக்கக்கூடிய அந்த பெரிய சேமிப்பு கிடங்குகள் இருக்கு இல்லையா, குதம்பைகள், அதன் மேலே குறி வச்சு அடித்து அந்த பைப்பெல்லாம் எரிஞ்சு அதுதான் வந்துட்டு ஒரே கரும்புகை மண்டலமாக ஆகியிருக்குன்னு வந்துட்டு நம்ம பேப்பரில் படிக்கிறோம். என்னென்னா எக்கனாமிக் டார்கெட்டை அவள் குறி வைக்கிறான். எக்கனாமிக் டார்கெட்டை குறி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அதோடு சேர்த்து ஈரானை வந்துட்டு அடிக்கிறதுக்கான உள்திட்டத்தை அவன் நடைமுறைப்படுத்துகிறான். முதல்ல ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போர் நடத்துகிறான். இப்போ வந்துட்டு அந்த தலைமையை மாற்றணும்னு சொல்லிட்டு தலைமையை அழித்தான். அடுத்தபடியாக இப்போ வந்துட்டு ஸ்கூல் பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இல்லை, 5-6 இடங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேலேயே தொடர்ந்து கொண்டு போட்டான். அது ஏன் போட்டான்னு இஸ்ரேலில் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடி அதெல்லாம் போர் குற்றங்கள்னு சொல்கிறது. அதாவது எது இராணுவ இலக்குகள் இல்லையோ அந்த இடத்து மேலாம் தாக்குதல் நடத்துறதுக்கு பேர் போர் குற்றங்கள். ஸோ இது பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இப்போ அந்த எண்ணெய் குதம்பைகள் எல்லாம் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. அடித்து இது பண்ணுறது எக்கனாமிக் அஃபென்ஸு.
அதாவது எந்த விதத்துலையும் வந்துட்டு இவன் இயங்கக்கூடாது அப்படின்றது லிட்டரலாக சொல்ல போனால் ஈரானை அழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்துட்டு அமெரிக்காவும் இஸ்ரேல் நிறைவேற்றிருக்காங்க. அவன் பதிலடி தாக்குதல் பண்ணி. இப்போ அந்த எண்ணெய் குழம்பையில் கிட்டத்தட்ட ஈரானோட மொத்த எக்கனாமிக்லேயே அந்த கச்சா எண்ணெய் நம்பிதான் சார் இருக்கு. இப்போ அந்த இடங்களா குறிவைத்து அடித்தா ஈரான் வந்து அடுத்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடிவாங்க நிலைமை. இல்லை, அவர் 3வது பெரிய எண்ணெய் வளம் உள்ள ஒரு நாடு ஈரான். 3வது பெரிய சப்ளையர் அவன். ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ஓபெக் இருக்கு இல்லையா, அதில் ஒரு முக்கியமான மெம்பர் அவன். அவனுடைய எண்ணெய் வந்துட்டு வெளியில் போகிறதுக்கான வழிவிடாத தான் வந்துட்டு இவர் வந்துட்டு பொருளாதார தடையெல்லாம் விதிச்சிருந்தார். ட்ரம்ப் பொருளாதார தடைன்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாட்டோட யாரும் உறவு வச்சுக்கக்கூடாது, அந்த நாட்டோட யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாது, அந்த நாட்டுக்கு எந்த பொருளையும் விற்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த நாட்டிலேருந்து ஈரான்லேருந்துட்டு ஒரு $7 பில்லியன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த இயற்கை எரிவாயு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அது நிறைவேற்றுறதுக்கு இருந்தாங்க. அமெரிக்காவுடைய தலையீடு அதை அப்படியே கைவிட்டாங்க. அது ரொம்ப ஈஸியஸ்ட் வேலை. அது ஒரு ஆசர்பைஜான் வழியாக வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வரக்கூடியது கைவிட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னும் ஒரு போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த போர்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருந்த பாதி நேரத்துலேயே வந்துட்டு நீ ஏன் கூட நிற்கிறியா, ஈரானோட நிற்கிறியா அப்படின்னு அமெரிக்கா கேட்ட உடனே இதெல்லாம் ரகசியமாக தான் நடக்கும், மோடினாலே ரகசியம் தானே, உடனே கைவிட்டாங்க. அதை அந்த போர்ட்டை வந்துட்டு டெவலப் பண்ணுறதை கைவிட்டாங்க. ஸோ இப்போ அது சைனா கிட்ட போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து சைனா வந்து உட்காந்துட்டான். ஸோ இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவனோட எண்ணெயை வந்துட்டு டாலரில் தான் விற்கணுன்றது அவனுக்கு இல்லை, இந்திய கரன்சிலே விற்கிறான். இந்தியா கிட்டேருந்து என்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கிட்டு அதை அப்படியே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிடுறான், வந்துட்டு அக்கௌண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நிலையில் கிட்டத்தட்ட 4 to 5 லட்சம் டன்னு ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு இங்கேருந்து ஈரானுக்கு போகிறது அப்படியே நம்மளுடைய போர்ட்டில் கிடக்குது, போக முடியல. காரணம் என்னென்னா அமெரிக்காவுடைய தடை. ஸோ இது நம்மளுடைய பொருளாதாரத்தை இப்படியெல்லாம் பாதிக்குது. நம்ம வந்துட்டு ஈரான் கிட்டே தான் வாங்கிட்டு இருந்தோம் கச்சா, அதையும் நிறுத்தியாச்சு, எல்லாம் நிறுத்தியாச்சு. ஸோ இப்போ அமெரிக்கா சொல்கிற இடத்துல தான் நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டு அடிமையாகிட்டு போயிடுச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாகவே ஈரானுடைய பொருளாதாரத்தை அவன் ஏற்கனவே முடக்கிட்டான், அவனுடைய எக்ஸ்போர்ட்டெல்லாம் முடக்கிட்டான். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பேரிச்சம்பழம்லாம் அது பெரிய நீங்கள் பெஸ்ட்டு பேரிச்சம்பழம் நீங்கள் போய்ட்டு மார்க்கெட்டில் கேட்டிங்க அப்படின்னோம்னா ஈரான் தான் எடுத்து கொடுப்பான். நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது, அதான் காஸ்ட்லி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்துட்டு ஈரான்லேருந்து வர்றதை வாங்குவோம். அதே மாதிரி இந்த தரை விரிப்புகள் இருக்கு இல்லையா, அழகான தரை விரிப்புகள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய டிராயிங் ரூமில் வரவேற்பறையில் போடுவோமே, அந்த தரை விரிப்புகளில் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் நம்மளோட காஷ்மீரி மாதிரி வேணும், அதெல்லாம் வந்துட்டு முடக்கிட்டான். 2வது ஈரான் வந்துட்டு ஒரு விவசாய நாடு, வேறு எந்த அரபு நாடுகளையும் விட விவசாயம் நிறைய படுற நாடு ஈரான். ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு அவனை முடக்கிட்டு அவனுடைய 2வது தொழில்நுட்ப ரீதியாக வந்துட்டு அவன் ஒரு ஸ்ட்ராங்கான நாடு. இதோ இவ்வளோ அடிக்கிறான்ல, இவ்வளோ நீ கொடுத்ததுக்கப்புறம் அவன் எவ்வளோ தூக்கி கொடுக்குறான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவன் புத்தி ரீதியாக வந்துட்டு வளர்ந்த ஒரு நாடு தான். ஆனால் அவனை அழிக்கணும்னு அமெரிக்கா நினைக்கிறான். ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்காசிய நாடுகள் அனைத்தோடைய கண்ட்ரோல் அவங்ககிட்ட வந்துடணும். ஏன் சார் ஈரான் மட்டும் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்காம? ஈரான் மட்டும்தான் எதிர்க்கிறான். இப்போ ஈரான் வந்துட்டு இஸ்ரேலையும் எதிர்க்கிறான், அமெரிக்காவையும் எதிர்க்கிறான்னா காரணம் என்னென்னா அவன் ஒன்றும் இவங்களெல்லாம் எதிர்த்துட்டு இல்லை, இவங்க தான் அவனை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி அணு ஆயுதம் பண்ணலாம் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அவன் அணு ஆயுதம் பண்ணலை, இது வரைக்கும் பண்ணதாக வந்துட்டு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEAன்ற ஒரு அமைப்பு சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க அப்படி குறி வச்சு கொண்டு வீசுகிறாங்க. ஏன்னா இவன் வந்துட்டு ஒரு அணு ஆயுதத்தை பண்ணிட்டா அப்படின்னா அது உலகத்துக்கே அச்சுறுத்தல் அப்படின்றான். அப்போ இஸ்ரேல் கிட்ட இருக்கிற அணு ஆயுதம் வந்து உலகத்துக்கு அச்சுறுத்தல் கிடையாதா, இல்லை அமெரிக்கா கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள் உலகத்துக்கு அச்சுறுத்தல் கிடையாதா? அணு ஆயுதம்ன்றது அச்சுறுத்தல்னா அது யாருக்கிட்ட இருந்தாலும் அச்சுறுத்தல் தான். நாங்களாம் வந்துட்டு பெரிய பெரிய கத்தியோடு வருவோம், ஆனால் நீ மட்டும் வரணும், ஏன்னா நீ கத்தி பண்ணாதானே அச்சுறுத்தல்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் பஞ்சாயத்துக்கு போகிறோம், எல்லாம் போகிறோம், ஐயன் அதை நல்லா நீட்டமாக கொண்டு வருவார், அலெக்ஸ் எதுவுமே இல்லாத வருவார். ஆனால் எதிர்பார்ட்டிகள் நீ கொண்டதுன்னு அலெக்ஸு அது அச்சுறுத்தல் அப்படின்னு நான் சொன்னேன்னா சிரிக்க மாட்டேன். நீ இதுதான் அமெரிக்கா செஞ்சிட்ருக்குது. இப்போ சொல்கிறான், இன்றைக்கி சொல்கிறான், ஏன் அந்த இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த அசட்ஸ் மேலெல்லாம் அடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் தாங்கிக்கங்க, விலைவாசியெல்லாம் ஏறுது, எண்ணெய் விலையெல்லாம் உயருது, இதெல்லாம் தாங்கிக்கணும். ஏன்னா உலகத்தினுடைய பாதுகாப்புக்காக இந்த சட்டை போடுறாரு அவர். யார்? ட்ரம்ப் அந்த லூசு சொல்கிறான். உலகத்தினுடைய பாதுகாப்புக்காக பண்ணுறாங்க. உலகத்தினுடைய பாதுகாப்பு இல்லை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். இவர் தான் ஏதோ வானதூதர் மாதிரி உலகத்தை இவர் தான் காக்க வந்தவர் மாதிரி எல்லா நாடுகளோடையும் சண்டை. அதோ பெசாது இருக்கிறாருல இங்கே மோடி பெசாது இருக்கிறாரு, அங்கே வந்துட்டு ஸ்ரீலங்காவில் பெசாது இருக்கிறான், அப்புறம் அங்கே பாகிஸ்தானில் பெசாது இருக்கிறான், நேபாளில் பெசாது இருக்கிறான், வங்கதேசத்தில் பெசாது இருக்கிறான், ஆப்கானிஸ்தானில் பெசாது இருக்கிறான். அப்போ அவன் எது வேணாலும் சொல்லுவான்ல. பிஜேபி எம்பிக்கெல்லாம் அவன் வந்துட்டு விஜய் மாதிரி எல்லாரும் கேட்குறாங்கன்னா எல்லா கதையும் உள்ளான்ல, அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் விஜய் அவர். சொல்லுங்கள். பிஜேபி எம்பிக்கெல்லாம் சொல்கிறாங்க சார், உலகத்தில் எவ்வளோ போர் நடந்தாலும் இந்தியா அமைதியாக இருக்குன்னா
இங்கே தலைகுனியாத ஒரு தலைவர் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறனால தான் இந்த இந்தியாவோட அமைதி இப்போ வரைக்கும் நல்ல காரணம். இந்தியா எங்கே போயிட்டு எதை வாங்கணும் அப்படின்றது எப்படி அமெரிக்கா சொல்ல முடியும்? இந்த சாதாரண மக்கள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி குனியக்கூடாது. தலை குனியலாம், இறைவனுக்கு தலை குனியலாம், பெரியவங்களுக்கு தலை குனியலாம், குனியலாம். ஆனால் தன்னை விட்டு தரக்கூடாது, அவமானப்படக்கூடாது. நீ என்ன பண்ண? இந்தியா எது பண்ணாலும் அமெரிக்கா சொல்லணும். இப்போ நீ ஈரானோட அந்த சாபஹார் போர்ட்டை நீ ஏன் டெவலப் பண்ணல? ஏன் $7 பில்லியன் அந்த இயற்கை எரிவாயு கொடையை நீ அமைக்கலை? என்ன உனக்கு குறை? இன்றைக்கி நீ உன்னோட ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறல்ல, என்ன குறை உனக்கு? ருப்பி டேர்ம்ஸ்லேயே வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னும் போது உனக்கு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிஃபிகல்ட்டியே கிடையாது. அப்போ நீ அடிமையா ராஜாவா? விஸ்வகுரு பொள்ளங்கா குருலாம் சொல்லிட்டு திரியிறாங்களே இந்த சங்கி பயிலுங்க. 30 நாளைக்கு மட்டும் நீ வந்து ரஷ்யா கிட்ட வாங்கலான்னு நீ யார் சொல்கிறதுக்கு? அதை ஒத்துக்கிட்டு செயலாட்டுற. அப்புறம் நீ ரஷ்யா கிட்ட வாங்காதானே நிறுத்திடுற. ரஷ்யா கிட்ட ஒரு 30 நாளைக்கு வாங்கிக்கணும் நான் வாங்குறேன்ற. இன்னும் அவங்ககிட்ட வந்து அதெல்லாம் வரவே இல்லை. இப்போ இருக்கிறத வச்சு தான் வித்துட்டு இருக்கிறான். அதுக்குள்ளே 6 ரூபாய் ஏற்றிவிட்டான். மூளை எங்கே வேலை செய்யுது பாருங்கள் விஸ்வகுருக்கு. நம்ம கிட்ட இருந்து துட்டு அடிக்கிறதுனா உடனே வேலை செய்யும். எங்கே இப்போ இம்போர்ட் பண்ண கேஸை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறான். ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறது தானே கொடுத்துருக்குறான். மேனுஃபேக்சர் பண்ண தானே வச்சு கொடுத்துருக்குறான். அதுக்குள்ளே என் வேலை ஏற்றினேன். இப்போ நாளைக்கு போய்ட்டு பெட்ரோல் போடு 130 ரூபா ஆகிடுவோம், 130 ரூபா ஆகிடுவான். கவலைப்பட மாட்டான். ஏன்னா விலை ஏறுது. விலை ஏறுதுன்னா எப்போ அங்கேருந்து ஒரு கச்சா வர்றதுக்கு வந்துட்டு 30 நாள் 35 நாள் ஆகுன்றான். அப்போ அப்புறம் தானே அந்த ஸ்டாக் வருது. தங்க வியாபாரம் பண்ணுறான்ல, அதே தங்கத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் விலை ஏற்றுறான்ல, அதே மாதிரி மோடியும் செய்கிறாரு. இவர் எல்லாம் ஒரே மாறுவாடிங்க. சைனா பிஎம் சொல்லியிருந்தார் சார், இதுதான் சரியான நேரம். இந்தியா சைனா போன்ற நாடுகள் தன்னோட கரன்சியில் வியாபாரம் பண்ணி நம்ம நாடு அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு இதுதான் சரியான நேரம். சைனா பிஎம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை பற்றி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வாயவே திறக்கல. அவர் சொன்ன வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இந்தியா பிரைம் மினிஸ்டர் வாய் திறக்க மாட்டார். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது திடீர்னு ஒரு நாளில் வந்துடாது. ஆரம்பத்துலேருந்து அங்கே வந்துட்டு ஒரு நாளையும் இலையில தகராறு பண்ணிக்கிட்டு 20 பேரை கொண்டு எப்படி கொண்டா நீ? அப்புறம் நாங்கள் திருப்பி அடிச்சு நாங்கள் 40 பேரை கொண்டோம், அது வேறு விஷயம். அப்புறம் அங்கே மட்டும் கொண்டுவிட்டு இங்கே மட்டும் உறவு வச்சுக்கலான்னு என்னது? தாய் பக்கம் குட்டி உறவா? அதனால் சீனாவெல்லாம் ஒரு யோக்கியதை ஏற்ற நாடு. அவனுடைய இறையாண்மைக்கும் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்கும் நான் உதவுன்னு சொல்லிட்டு நீ என்ன பிடிக்கிட்ட? நீ அங்கே போய்ட்டு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுற ஈரானுக்கு. சப்ளை பண்ணிட்டு ஏன் உன்னுடைய விமானதாங்க கப்பலை எடுத்துகிட்டு மெடிட்டரேனுக்கு அனுப்பேன், ஹார்முஸ் நீர் சந்திப்புக்கு அனுப்பேன். அனுப்பி அவன் மேலே குண்டை போட்டு நான் மேலே குண்டை போட்டான்னு சொல்கிறேன். அதான ஃப்ரெண்டு, விட்டு கொடுக்காம இருக்கணும். அதான ஃப்ரெண்டு. ஆமாம். இப்போ இந்த வீட்டில் திடீர்னு உன்னை வந்து யாரும் பண்ணிட முடியுமா? அப்படி தானே என் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இங்கே இல்லை எங்கே இருந்தாலும் இல்லை என் மேலே ஒன்றுனா நீ விட்டு தருவியா? அப்படி தானே இருக்கணும். உனக்கு நான் பாதுகாப்பாக நான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்து. ஏன்னா அது கிராமத்தில் இருக்கிற அறிவு கூட உங்களுக்குலாம் இல்லை. முட்டா பயலுகளா நீங்களாம்? சர்வதேச அளவில் நீங்களாம் இருக்கிறீங்களே, ஏதாவது அறிவு இருக்குதா உனக்கு? எதுக்காகடா நீ வந்துட்டு அவன் ஒரு நாட்டினுடைய தலைவரை நீ எப்படி கொண்டு வீசி அழிக்கலாம்? எங்கே உனக்கு அந்த உரிமை இருக்குது? இந்த கேள்வி கேட்டான்னா ரஷ்யா கேட்டான்னா இந்தியா கேட்காது. நாங்கள் அடிமை கொத்தடிமை, அது வேற கதை. நீ 2 பேரும் கேட்க வேண்டியதானே? ஏன் நீ அதே தான் செய்கிற ஆள்? புரியுதா? அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உட்பட்ட இடத்துல அவன் குண்டு வீசுவான். ரஷ்யாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இடத்துல அவர் உக்ரைனில் குண்டு வீசுவார். இவருக்கு எங்கே இது பண்ணுதோ அந்த பக்கத்தில் இருக்குது தாய்வான் என்னதுன்னு சொல்லிட்டு இவர் குண்டு வீசுவார். அதில் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அதுதானே நீயே சர்வதேச அமைதிக்காக வரீங்க செய்கிறீங்க. அப்புறம் உங்களோட நாங்கள் வந்துட்டு கூட்டு சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறது. எங்கள் நாடு ஒன்றும் யோக்கிய நாடு கிடையாது, ஆனால் உன்னாட்ட ஒரு அயோக்கிய நாடும் கிடையாது. அவ்வளோதான். ஈரான் வந்து இப்போ அமெரிக்கா இந்த பக்கம் அடிக்குது, இஸ்ரேல் இந்த பக்கம் அடிக்குது, எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது ஒரே நாடாக தனியாக நிற்குது. சரி, எந்த ஒரு கூட்டணி அமைப்பு இல்லாமல் தனியாக நிற்கும். சீனா ரஷ்யா யாருமே உதவலையா? என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா, எல்லா மதத்துலேயும் ஒன்று இருக்கும் இல்லையா? எல்லா மதத்துலேயும் தான் இருக்கும் இல்லையா? பிரிவினை இருக்கும் இல்லையா? எல்லாம் ஒருத்தர் தான் சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே இறைவன் அப்படின்வாங்க. ஒரே இறைவன் சொல்லிட்டு 9 பிரிவு இருக்கும். அரசியல் கட்சியில் கூட கூட்டணி உண்டு, இவங்களுக்குள்ள கூட்டணியே இருக்காது. இவன் அவனை பார்த்தா திருப்பி நின்றுவான், இவன் அவனை பார்த்தா திருப்பி நின்றுக்குவான். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. அந்த மாதிரி ஷியா சன்னி அந்த வார் எவ்வளோ நாள் இருந்துச்சு தெரியுங்களா? சவுதிக்கும் ஈரானுக்கும் பல ஆண்டுகள். ஸோ இந்த பிளவெல்லாம் பயன்படுத்திக்கிறான். வெள்ளைக்காரனுடைய வேலை என்னது? டிவைட் அண்ட் ரூலு. இங்கேயே அவன் செஞ்சான், அங்கே செய்ய மாட்டான் அவன். ரெண்டாவது அங்கே இருக்கிற அரசு இது மட்டும்தான் வந்துட்டு ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டு. தியோக்ராட்டிக்னா மதவாத நாடு யார்? ஈரான். மற்றதெல்லாம் ராஜா நாடு, கிங்டம்ஸு. கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா தானே. அதெல்லாம் ஜனநாயக அரசு. அதெல்லாம் அவர் உட்காந்துட்டு இருப்பார். ஒரு 40-50 பொண்டாட்டியை கட்டி வச்சுட்டு இருப்பார். அவர் ஒரு ஹாரம் ஒன்று வச்சுக்கிறாரு. அவர் அப்படியே ஜாலியாக இருப்பார். அவர் நிறைய துட்டை வச்சுக்கிட்டு எண்ணெய் வருது அவ்வளோதான் போட்டுட்டு.
இதே தான் எல்லாம். கட்டார்ன்றது என்னது, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ன்றது என்னது, 7-8 எமிரேட்ஸ் தான் அவனுங்க. யார் அவனுங்களா? எல்லாம் 20-30 பொண்டாட்டி வச்சுட்டு வாழறவனுங்க தான் பரபரையாக. வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிற ஜனநாயக நாடும் கிடையாது. ஸோ அந்த மக்கள் கிளறி தந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட். அமெரிக்க ராணுவ வீரர்கள் இல்லை ராணுவ தளபதிகள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அடுத்த நாள் ட்ரம்ப் அதை மறுக்கிறாரு. அப்படி வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஸ்ரேலுக்காக நாங்கள் யாரும் சாக முடியாது, இஸ்ரேலுக்காக நம்ம ராணுவ வீரர்கள் ஏன் சாகணும் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் வெளியே தூக்கிட்டு போன காட்சிகள்லாம் வெளியே வந்துச்சு. உண்மையிலே அமெரிக்க ராணுவ படையினர் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அமெரிக்காலே அந்த மனநிலை இருக்குது ஆண்டனி, அமெரிக்காலே இருக்குது. ஒரு பொதுவாக பார்த்துக்க அப்படின்னோம்னா, வியட்நாம் மேலே வந்துட்டு அமெரிக்கா போர் தொடுக்கும் போது அந்த எதிர்கருத்து அப்படி தான் உண்டாச்சு அமெரிக்காவில். எதுக்கு? நாம் ஏன் அங்கே போயிட்டு போர் புரியறோம், நாம் ஏன் அவங்க மேலே குட்டு வீசுகிறோம், நாம் ஏன் அவங்கள அடிக்கிறோம், அந்த கேள்வி எழும் பொதுவாக. அதான் எழுது அடக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும்தான். ஏற்கனவே காசாவில் வந்துட்டு அவ்வளோ பெரிய அழிவை இஸ்ரேல் செய்யும்போது அமெரிக்காவிலலாம் கடும் எதிர்ப்பு எழுந்துச்சு. அதையும் தாண்டி அவங்க அழிச்சிட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். இது வரைக்கும் ஒரு 70-75 பேரை பாலஸ்தீனர்களை வந்துட்டு கொண்டு குவிச்சிருக்கிறான். அப்படி அந்த பாலஸ்தீனத்துக்காக போராடக்கூடிய ஹமாஸுக்கு ஈரான் சப்போர்ட்டு, இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய ஹெஸ்புல்லாக்கு ஈரான் சப்போர்ட்டு. இப்படி பல நாடுகளுக்கு வந்துட்டு ஈரான் சப்போர்ட் பண்ணுது அங்கே இருக்கிற இதெல்லாம். இதுதான் ஒரு காரணம் இவர் அழிக்கணும் அப்படின்றதுக்கு. ஈரான் எத்தனை நாள் சார் தாங்கும்? ஏன்னா தொடங்கி எல்லாருமே அவங்களாம் ராணுவ ஆயுதங்கள் இன்னும் பலமாக இருக்குது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு. பட் ஈரான் வரக்கூடிய நாட்கள் எப்படி சமாளிக்க, எத்தனை நாள் தாங்கும்? இல்லை, இது எத்தனை நாள் தாங்கும் தாங்காது அப்படின்றது இல்லை. இப்போவே அமெரிக்கா தாங்குதா? இழப்புன்றது போகிற பொறுத்த வரைக்கும் இழப்புன்றது ரொம்ப பயங்கரமானது. அது ஒரு நாளைக்கு 13,000 கோடி 14,000 கோடி இழப்பு ஏற்படுது அமெரிக்காவுக்கு. சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் இவங்க இந்த இங்கே இருக்கிற கிங்டம், சவுதி, கட்டாரு, ஐக்கிய அரபு குடியரசு, பஹ்ரைனு இவங்க தான் அழுவ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தெல்லாம். அது வேறு விஷயம். ஏன்னா அவங்களோட நினைக்கிறாங்க ஈரான் நம்மளுக்கான ஒரு அச்சுறுத்தல் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஈரான் இறங்கி வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றாலாம் ஆனாங்க. பட் அதுக்குள்ளே இந்த போர் வந்துருச்சு. இப்போ விஷயமே என்னென்னா, எவ்வளோ காலம் ஈரான் தாங்குறான் அப்படின்றத விட ஈரானுக்கும் அந்த யூதர்களுக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்குமான அந்த பகைமை வந்துட்டு நிரந்தரமாகி போச்சு. இல்லை, இன்றைக்கி நீ பலசாலி, நாளைக்கு ஒருத்தனுடைய மனசுலேயும் அந்த வன்மை ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? இப்போ எப்படி ஈரான் இந்த அளவுக்கு வந்துட்டு ஆயுத வல்லமை பெற்றுச்சு? யார் உதவுனா? அதான் சார் பெரிய கேள்வி. ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் மூளை 1.25 கிலோ தான். அமெரிக்காவுக்கு ஒரு 10 கிராம் சேர்த்து கொடுக்கல, ஈரானுக்கு ஒரு 10 கிராம் குறைச்சி கொடுக்கல. இடையவனுடைய படைப்பில் எல்லாருக்கும் சமமாக கொடுத்துட்டான். உன்னால் முடியும்னா அவனாலையும் முடியும். கொஞ்ச நாள் தான், அது வரைக்கும் நீ அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம் ட்ரம்ப். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆனால் அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடா எப்படி சார் ஒரு ஈரான் எதிர்க்குன்றதே இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. இல்லை, எங்கே வேறு வழி இல்லைன்னா எல்லோரும் எதிர்த்து தானே ஆகணும். உன் தலைமையில் வந்துட்டு குண்டு பூசுறான் அப்படின்னும் போது சாவு நிச்சயம். அப்போ திருப்பி அடிச்சுட்டு தான் சாவான். அதுதான் அங்கே நடக்குது. ஈரானுடைய அரசு நல்ல அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த அரசுமே நல்ல அரசு கிடையாது. நம்மளுடைய மோடி அரசு மாதிரி தான் எல்லாமே. எல்லாம் துப்பாக்குறங்க தான். அதில் ஒன்று இருவர் விட்டு கருத்தில். ஆனால் அதை மாற்றக்கூடியது எனக்கு தான் இருக்குது, இந்த நாட்டு மக்களுக்கு தான் உண்டு. அது வேற ஒருத்தருக்கு கிடையாது. இப்போது ராஜீவ்காந்தியை போட்டு தள்ளினது சிஐஏ தான். என்ன சொல்லி திருப்பினாங்க? புலிகள்ன்ட்டாங்க இல்லையா? சொல்லி எவ்வளோ பண்ணாங்க. நான்லாம் புத்தகம் எழுதி வெளியிட்டேன். ஏன் எவ்வளோ ஆதாரங்களை நான் கொடுத்தேன்? என்ன வரைக்கும் புலிகள் பயங்கரவாதிகள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் அங்கே போராடணும் சோதரத்துக்காக. இவங்களுக்கு என்ன வந்துச்சு? அழிச்சானுங்க. அதை கேட்டால் ராஜீவ்காந்தி அவங்க கொண்டாங்கன்னு. எப்படி அவனை கொல்ல முடியும்? யாருமே சொல்லலையே. சிஐ அந்த மாதிரி சொல்லலை. அவன் தான் வந்துட்டு சிஐ பிளாட் பண்ணுறான் அப்படின்றத நான் எப்போவோ பேசிவிட்டேன். ராஜீவ்காந்தி செத்த 2வது நாளே நான் பேசிவிட்டேன். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சர்வதேச அரசியல் நம்ம பேசுகிறோம். சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அவன் யாருமே தலைமையில் என்ன போட வேண்டியது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.